நடிச்சுட்டு ஒரு பையனா இருக்கும் போதுல ஹீரோவா கொண்டாடினவங்க இப்ப அவர் ஒரு திருநங்கையா மாறிட்டாருன்றவனா கீழே அது கேவலமா பாக்குறாங்க எங்களை. இன்னைக்கு போதை அடிக்ட் ஆயிட்டாரு, இந்த அடிக்ட் ஆயிட்டாலும் சும்மா கதைங்க. ஒரு பெண்மையா ஆகணும்னா ஆயிடலாம். அது வந்து ஹார்மோன் சேஞ்ச், புரியுதுங்களா? அவர் ஆம்பளையா இருந்தாரு. அவர் என்ன மாரி ஒரு அழகு தெரியுமா? ரதி போல இருப்பாரு. அவரை பார்க்கும்போதே எனக்கு ஒரு லவ்வா இருக்கும். அந்த மாதிரி இந்த வரை இப்போ ஒரு திருநங்கையா ஆயிட்டாருன்னா எனக்கே ஜீர்ணிக்க முடியலங்க. அது அவர் பாத்தீங்கன்னா போதை பொருளுக்கு அதிகமா அடிக்ட் ஆயிட்டாரு, அதனாலதான் இந்த மாதிரி போதையில பண்ணிட்டு இருக்காரு, அந்த மாதிரி நிறைய நியூஸ் வருது. ப்ரோ ஃபர்ஸ்ட் போதைக்கு பொருளுக்கு எப்படி அடிமையான நான் சொல்றேன். ஏன்னா எல்லாருமே ஒரு மனவேதையில இருக்கும் போதுல நம்மளை பத்தி ஒண்ணுக்கு ரெண்டா தப்பா யாராவது பேசினாங்க, இல்ல குடும்பத்துல ஒரு சப்போர்ட் இல்ல, கையில காசு இல்லைன்னாதான் அந்த ஒரு வேதனையில தான் குடிக்க தோணி ஒரு ஹேபிட் வந்துருது. அந்த ஹேபிட்டை இவங்க என்ன பண்றாங்க, மேலும் மேலும் தப்பா பேசி 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 அது அடிக்ட் ஆகி இப்ப அவருக்கு கையில காசு இல்ல, இல்ல என்ன நிலைமைனே தெரியல, ரொம்ப மன பாதிக்கப்பட்டு இப்ப பஞ்சாப்ல வந்து இந்த மாதிரி நான் ஒரு திருநங்கையா மாறிட்டேன், ஸோ வந்து இந்த மாதிரி வாங்க அப்படின்றப்போ அது பார்க்கவும் சரி கேட்கவும் சரி அவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அப்படி நல்லா இருந்த மனுஷன் இப்படி திடீர்னு ஒரு 2-3 வருஷங்குள்ள ஆளு இப்படி ஆயிட்டாருன்றது வந்து ஏத்துக்கவே முடியல சுத்தமா. அவங்க அம்மா அப்பா கொஞ்சம் ஏத்துக்கினாங்கன்னா பரவாயில்ல, அதை புரிஞ்சு. இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாம் வந்து இது சூசைட் வரைக்கும் தான் போகும் இதெல்லாம். இசு உஷு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறதும், ஸோ இவங்களெல்லாம் வந்து ஏத்துக்காட்ட கூட பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் அவங்களை வந்து இந்த மாதிரி கேவலமா பேசுறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. நிறுத்தினீங்கன்னா தான் நாடு முன்னேறும். இப்படியே போச்சுன்னா நாடு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல தமிழ்நாடுன்றது வந்து தருதல நாடு, கேடுகட்ட நாடுன்ற அளவுக்கு போயிடும். இல்ல ப்ரோ, ஆல்ரெடி பாத்துட்டீங்க நியூஸ் சேனல்லாம், அவர் ஆல்ரெடி மீண்டு வர்ற மாதிரி தான் வெளியே வந்து இவ்வளவு நேரம் ஒரு அறைக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்பதான் மீண்டு வெளியே வந்து பாட்டுலாம் பாடுற மாதிரி போட்டுருந்தாங்க. ஆனா இப்போ 2-3 நாளா பாருங்க நியூஸ் சேனல் வந்து இதே வச்சு அவரை ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவர் பார்த்தாருன்னா கண்டிப்பா சூசைட் கூட பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலுக்கு இந்த மீடியா நியூஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மீடியா நியூஸ் எல்லாம் கண்டிப்பா வன்மையா கண்டிக்கணும். அதுவும் நம்ம திமுக கவர்மெண்ட் வந்து இதை கண்டிப்பா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இவங்களுக்குலாம் ஒரு அங்கீகாரம் கொடுத்து இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவரு என்ன ஆக போறாருன்னு எனக்கே தெரியல ப்ரோ. எங்களை வந்து கேவலமா பார்க்காதீங்க. என்னது பெண்கள் ஆண்களோட நாங்க வந்து ஆம்பளைக்கும் ஆம்பளை, பொம்பளைக்கும் பொம்பளை, தைரியமானவங்க நாங்கெல்லாம். வந்து மற்றவங்க போடல ஜுஜிபி ஆள்லாம் நாங்கள் கிடையாது. நான் சிங்கிளா போனாலும் ஒரு ஆளை முடிச்சுட்டு 10 ஆளை முடிச்சுட்டு வர ஆள் நாங்கெல்லாம். ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருக்கும் ஒரு நல்ல காலங்கள் இருக்கும், கஷ்ட காலங்கள் இருக்கும். நல்லதுல கொண்டாடுறவங்க ஏன் கஷ்டத்துல அவங்களுக்கு வந்து கை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வாயை மூடிட்டு இருக்கலாமே. அவரை பத்தி ஏன் இந்த மாதிரி அவதூறு பரப்பி ஏன் இந்த மாதிரி எவ்வளவு திருநங்கைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாத்துருக்கீங்க. ரோட்ல நின்று கையேந்திரதும் இசு உஷு. ஏன் அந்த படத்துக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? அந்த படம் நல்லா தானே ஓடிச்சு ப்ரோ. படம் செம படம் ப்ரோ. நம்ம விக்ரம் பிரபுலாம் நடிச்சிருப்பாரு. ஒரு 3 பேரோட லைஃப் ஸ்டோரி சொல்ற மாதிரி இருந்துச்சு. அந்த படம் செம நல்லா இருந்துச்சு. ஓடிச்சோ ஓடல இருந்து அப்பாற்பட்டது நல்ல ஒரு ஸ்டோரி எடுத்து பண்ணியிருந்தாரு. அவருக்கு ஏன் இந்த நிலைமைன்னு சொல்லி சத்தியமா அந்த கடவுளை தான் கேட்கணும். இதே மாதிரி ஒரு திருநங்கைகள் படுற கஷ்டம் வந்து அவரை பார்த்து புரிஞ்சுக்கலாம். அதுவும் அவங்க வீட்டுல ஏத்துக்கலன்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதே மாதிரிதான் ஒரு திருநங்கைகளும் கஷ்டப்படுறாங்கன்றது இவரை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இவர் இந்த இதுல இருந்து மீண்டு வந்துருவார்னு நினைக்கிறீங்களா, இல்ல இப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்? லோகேஷ் கனகராஜ் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, நண்பா உனக்கு என்னாச்சு நண்பா, நல்லா தானே இருந்த, ஏன் இப்படி மாறிட்டேன்னு சொல்லிட்டு. அவரு போய் அவருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? ப்ரோ அதுதான் லோகேஷ் கனகராஜ்லாம் நல்ல டேரக்டர், இப்போ டாப் ட்ரெண்டிங் டேரக்டரே அவரு தான். ஸோ அவரு படத்தில் நடித்தவருக்கு இந்த ஒரு நிலைமையானா யாருமே ஏற்றுக்க முடியல. அதுவும் அவரு வந்து கண்டிப்பாக கிடைச்சாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணுவார். அப்படி சப்போஸ் அவர் மீட்டு வந்தால் கூட எல்லா நடிகரும் சரி ப்ரொடியூசரும் சரி நம்ம தமிழ் சினிமா கண்டிப்பாக அவரை கைவிடாமல் அவர் கூட நின்று அவருக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணணும். அவர் ஒரு திருநங்கையாவே மாறி இருந்தாலும் அவரை ஏற்றுக்கிட்டு முன்னாடி கொண்டாடின மாதிரி இப்போவும் ரசிகர்கள் வந்து கொண்டாடணும் தான் என்னோட எதிர்பார்ப்பு. ஏற்றுப்பாங்க, அவங்க மாட்டிக்கலாம் எல்லாம் ஏற்றுக்கல மாட்டாங்க. ஆனால் கம்பல்சரி அவங்க வந்து அப்செட் பண்ணிக்கணும் பெற்றவங்க. ஏன்னா பெற்றவங்க வந்து அப்செட் பண்ணிக்கினாதான் இந்த காலத்தில் வந்து எங்கள் வீட்டிலலாம் அப்செட் பண்ணிக்கினாங்கப்பா. பெற்றவங்களோட தான் இருக்கேன் இன்ன வரைக்கும், அம்மா அப்பா கூட தான் இருக்கேன்.